வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் பிரிஞ்சி. நீங்கள் நார்மலாக பிரிஞ்சி வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலா பவுடர்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் தேங்காய் பால் ஊற்றி பிரிஞ்சி பண்ண போகிறோம். தக்காளி இல்லாமல் இந்த பிரிஞ்சி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சால்னா தேங்காய், வேர்க்கடலை, கொஞ்சம் மசாலாம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் இந்த சால்னா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டைமில் வீட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இந்த மாதிரி ரெசிபியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி தான் இந்த சால்னா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 1 கேரட், 3 பீன்ஸ், உருளைக்கிழங்கு 1 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய், அதாவது அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு இதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்கம் எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற அரிசி எந்த கப்பில் இருக்கிறோமோ அதில் 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் பாதி தேங்காய் பால், அதனால் அரை மூடி தேங்காய்க்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா அரைக்கிறோம். அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சணும். அதுக்கு பிறகு திக்கான பால் எடுத்துருங்க. தேங்காய் பால் எடுத்த பிறகு அந்த மீதி உள்ள தேங்காய், அதாவது வேஸ்டேஜ் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா காய வச்சு நீங்கள் வீட்டில் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க செடிக்கும் உரமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா சூடாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் முழு கரம் மசாலா, அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த 2 வெங்காயம் நான் இந்த மாதிரி பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபி ஒயிட் கலர் வரணும் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு. அதனால இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கிடணும். 20லேருந்து 30% வதக்கிட்டு அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். பூண்டோட அளவு அதிகமாக இருக்கணும், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும் எங்கள் வீட்டில் அரைக்கும் போது, சரிங்களா? அதாவது 7 மடங்கு பூண்டுன்னா 3 மடங்கு இஞ்சி. இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இந்த இடத்துல பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லாதவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸை அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சு அரிசி இந்த இடத்துல போட போகிறோம். இந்த அரிசி கரெக்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கணும். அதே டைமில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதனால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி அரை கப்பு தேங்காய் பால் போட்டிருக்கோம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீசனிங் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு பிறகு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரிஞ்சி ரெடி.
பார்த்தீங்களா, இப்போ அந்த சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் பண்ணும்போது அந்த சாதம் வந்து மேஷ் ஆகிடும். அப்படி இல்லைனா அந்த அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிடும்போது அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதோட சூப்பரான சால்னா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சால்னாக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 3 பத்தை, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உடச்சக்கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சால்னாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்னாக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக நிறைய விதமான மசாலா ரெடி பண்ணியிருப்பீங்க சால்னாக்கு. இது ரொம்ப ஈஸியான சால்னா. அதுவும் பர்டிகுலராக இதில் வேர்க்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கு பிறகு சோம்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வறுத்துருங்க. அதே டைமில் பொட்டுக்கடலை போட்டுருங்க. பொட்டுக்கடலை அதிகமாக வேண்டாம். ஏங்கிட்டுன்னா அதிகமாக போட்டால் உங்களுக்கு மாவு மாதிரி தன்மை வந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொட்டுக்கடலை கம்மியாக போட்டு வேர்க்கடலை அதிகமாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காய் அதிகமாக இருக்கணும், அதுக்கு பிறகு வேர்க்கடலை, அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை. இதுதான் ரேஷு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வருதில்ல, இந்த மாதிரி நல்லா வரணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வறுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்க வேண்டியதான். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக சோம்பு போடுறோம். இந்த இடத்துல அதிகமான சோம்பு வேண்டாம், நம்ம ஆல்ரெடி மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு பச்சை மிளகாய் 1/2 கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி ரெடி ஆகணும் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடுத்த ஸ்டேஜ் போகலாம். அந்த வெங்காயம் வதங்காமல் இருந்தால் இனிப்பு தன்மை வரும். அதனால தான் வெங்காயம் இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சௌத்தே பண்ணுறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்க பேசிக் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். அதாவது மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். கொஞ்சம் சில்லி பவுடர் கம்மியாக போட்டிருப்பேன், தனியா பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். அதே டைமில் ரொம்ப அதிகமான தனியா பவுடரும் வேண்டாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொதிக்க விடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கா. இந்த மசாலா வெந்திருக்காது, ஆனால் இந்த மாதிரி வதங்கி வர டைமில் தொக்கு மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றி கொதிக்க விட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க சால்னா பேஸ்ட் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சால்னாடி. ரொம்ப சிம்பிள் தான். மசாலா ஃபஸ்ட்டு வறுத்து அரைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா கூட்டி எடுக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேர்க்கடலாம் போட்டதுனால நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லா வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேர்க்கடலோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை தெரிய வரும். நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னா ஒரு சூப்பரான சால்னா ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இதோட சால்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.